எதையும் எதிர்பாராமல் சேவை செய்வோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி எவ்வித பிரதிபலனும் பாராமல் பின்தங்கிய மக்களின் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து பணியாற்றி வரும் முன்னாள் பேராசிரியர் பற்றி இப்போது பார்க்கலாம். இதோ மகிழ்ச்சியோடு பள்ளி முடிந்து செல்லும் இவர்கள் பயில்வது அமைதி பூங்கா ஆரம்ப பள்ளியில்தான். வேலூர் மாவட்டம் குறும்புபாளையம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த பள்ளி. இங்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள 10க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த ஏழைகளின் பிள்ளைகள் பயின்று வருகிறார்கள். கிராமப்புறங்களில் அவர்களுடைய ஒரு கல்வித்திறன் என்பதை புத்தக கல்வியோடு மட்டுமல்லாமல் வாழ்வாதாரங்களும் மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தொடங்கப்பட்ட ஒரு கல்வி இயக்கமாகும். தொழிற்கல்வியோடு விவசாயமும் இங்கு மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அதோடு தன்னார்வலர்கள் மூலமும் கல்வி போதிக்கப்படுகிறது. நான் வாலண்டியர்ஸாக அந்த ஸ்கூலுக்கு வந்து இங்கே நிறைய மரங்கள் ட்ரீ பிளான்ட்லாம் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நான் சென்னை பல்கலை சார்ந்த வாலண்டியர்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் டெல்லியிலேருந்து அதாவது ஜேஎன்யூ அந்த மாதிரியான யூனிவர்சிட்டியிலேருந்து கூட இங்கே வாலண்டியர்ஸ் வந்து எல்லோரும் சேர்ந்து இங்கே நேச்சுரல் பில்டிங் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இங்கே வாலண்டியர்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீடம் கிடச்சிது. நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்களும் நிறைய கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இங்கே வாலண்டியர்ஸ் ஒர்க்கில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரம் மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்குவதற்காக வித்தியாசமான மற்றொரு நடைமுறையும் இங்கு பின்பற்றப்படுகிறது. பேரண்ட்ஸுங்க வந்து ஃபீஸ் கட்டுறதில்லை. பேரண்ட்ஸுங்க வந்து மாதத்தில் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. அதாவது நிலத்தில் வேலை செய்கிறதோ இல்லை மற்றபடி வேறு ஏதாவது க்ளீன் பண்ணி பசங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வந்து வேலை செய்கிறாங்க. இங்கே பயிலும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மாதம் ஒரு முறை இங்கே வராங்க. நாங்களும் வரணும்னு கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதுபடி நாங்கள் பேசுறதுக்கு பதில் அவங்களும் வந்துடுறாங்க. வந்து 3 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அந்த 3 மணி நேரம் வேலை செய்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு வருமானம் ஈட்டும் அளவுக்கு இல்லாமல் சிறு சிறு வேலைகள் அவங்களால முடிஞ்ச வேலைகளை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. இப்படி உழைக்கும் மக்களின் உதவியோடு பள்ளிக்கு தேவையான உணவும் கூட பள்ளி நிலத்திலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு பொட்டல் காடாக இருந்த பள்ளி வளாகம் இன்றைக்கு 1000க்கும் அதிகமான மரங்கள் நிறைந்து காட்சியளிக்கிறது. இன்று சொந்த கட்டடத்தில் இந்த பள்ளி வளர்ந்து நிற்க மணிவண்ணன் சந்தித்த இன்னல்கள் ஏராளம். தொடக்க காலத்தில் வந்து இந்த 7 குழந்தைகள் ஒரு ஆசிரியரை கொண்டு ஒரு சாதாரண மண் கட்டிடத்தை கட்டி ஒரு நம்மளுடைய பாரம்பரிய தமிழக ஓடுகள் அந்த பாரம்பரிய ஓடுகள் அமைத்து பள்ளிக்கூடம் கட்டணும்னு என்னோட விருப்பத்தோடு வந்து துவக்க காலத்திலேயே வந்து சிமெண்ட் கட்டிடங்கள் தான் இருந்தால் தான் பள்ளிக்கூடமே கட்ட முடியும், அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லப்போ அரசாங்கத்தில் சொன்னப்போ அது ஒரு சவாலாக இருந்தது மட்டுமில்லாமல் அடுத்த 4 ஆண்டுகள் வந்து இந்த ஒரு அரசாங்க விதிமுறைகளுக்குட்பட்டு ஒரு கட்டிடத்தை கட்டணுன்றது வந்து கிராமத்தில் குறிப்பாக எனக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. அந்த ஒரு போராட்டத்தையும் கடந்து இந்த கிராம மக்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் பெற்று இன்றைக்கு 160 குழந்தைகளோடு 7 ஆசிரியர்கள் மற்றும் பல திறன் படைத்த நபர்களை கொண்டு இந்த ஒரு பள்ளி வந்து ஒரு கல்விக்கூடமாக இல்லாமல் ஒரு சமூக கூடமாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு வந்து எங்களுடைய ஒரு உழைப்பு இந்த பள்ளிக்கு அமைந்திருக்கு. இப்படி மாணவர்களுக்காக கல்வியோடு தொழில் பயிற்சியும் நட்பண்புகளையும் போதிக்கும் பணியை செய்து வரும் மணிவண்ணன் ஒரு சமுதாய சிற்பியே. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.